இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3.1ல் செகண்ட் கொஸ்டினில் செகண்ட் ரோமன் பார்க்க போகிறோம். ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க 3 ஈக்குவேஷன். இப்போ இந்த 3 ஈக்குவேஷனில் இது டைரக்ட் ஈக்குவேஷனாக இருக்குது. இதே இந்த 3யை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணணும். இதே இந்த 2வை இங்கே மேலே மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணிடலாமா? இப்போது இது பாருங்கள், 2y + z இஸ் ஈக்குவல் டு 3யை உள்ளே மல்டிப்ளை பண்ண -3x + 3ன்னு வந்துடுமா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படின்னா, எக்ஸ் ஒய் இசட் எல்லாம் வேரியபிள், அதெல்லாம் என்ன பண்ணணும், ஒரே சைடு கொண்டு வந்துட்டு நம்பர்ஸ் மட்டும் அந்த பக்கமாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணுவீங்க, எக்ஸ் இது வந்து என்னது +3x இந்த பக்கம் வந்துடுமா? ஆல்ரெடி உங்களுக்கு +2y + z இருக்குது ஈக்குவல் டு 3. இதுதான் உங்களுக்கு என்னது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் ஆல்ரெடி டேரெக்டாகவே இருக்குது. -x + 3y - z இஸ் ஈக்குவல் டு -4ன்னு இருக்கா? இது செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷனில் என்ன பண்ணணும், இந்த 2வை கொண்டு போய் அங்கே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன பார்க்கும், 2 3s are 6x + 4y + 2z இஸ் ஈக்குவல் டு -1 இப்படி வந்துடும். இது வந்து உங்களுக்கு எத்தனாவது ஈக்குவேஷன்? தேர்ட் ஈக்குவேஷன். 3 ஈக்குவேஷன் வந்துடுச்சா? இப்போது இந்த ரெண்டுத்தில் +z -zன்னு இருக்குது. அதனால் இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு z கேன்சல் ஆயிருமா? அப்போது add 1 and 2. இப்போ 1 எழுதிக்கோங்க. 3x + 2y + z ஈக்குவல் டு 3 -x + 3y - z இஸ் ஈக்குவல் டு -4ன்னு வருமா? அப்போ இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா z கேன்சல் ஆயிரும். இது என்னவாகும்? 3x - x 2x + 5y இஸ் ஈக்குவல் டு -1ன்னு வருமா? இதை வந்து உங்களுக்கு நாலாவது ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இப்போது வேறு இந்த 3 ஈக்குவேஷனில் ஏதோ இன்னொரு 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா XY டேர்மில் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ XY டேர்மில் கண்டுபிடிக்கணும்னா இசட்டை தானே நம்ம கேன்சல் பண்ணணும். அப்போ நல்லா பார்த்துக்கோங்க, இங்கே ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கா, 3x + 2y + zன்னு இருக்குது. தேர்ட் ஈக்குவேஷனில் +2zன்னு இருக்கா? அதனால் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 2ஆல் நம்ம ஹோலாக மல்டிப்ளை பண்ண போகிறோம். பண்ணிடலாமா? என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மல்டிப்ளிகேஷன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? 6x + 4y + 2z இஸ் ஈக்குவல் டு 6ன்னு வருமா? இப்போது இது வந்து உங்களுக்கு எத்தனாவது ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க? ஃபிஃப்த் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இப்போது ஃபிஃப்த் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா உங்களுக்கு இங்கே +2zன்னு இருக்குது. தேர்ட் ஈக்குவேஷனில் உங்களுக்கு என்ன இருக்குது? +2zன்னு இருக்குது. அப்போ ஆட் பண்ணக்கூடாது, சப்ட்ராக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு z டேர்ம் கேன்சல் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபிஃப்த் ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. 6x + 4y + 2z இஸ் ஈக்குவல் டு 6. தேர்ட் ஈக்குவேஷன் எழுதுங்க. 6x + 4y + 2z இஸ் ஈக்குவல் டு -1. சப்ட்ராக்ட் பண்ணுறோம் சரிங்களா? அப்போது இது என்னவாகும்? சைன் எல்லாம் சேஞ்ச் ஆகுமா? சைன் சேஞ்ச் ஆச்சுன்னா என்னவாகும்? இது எல்லாமே 0 ஆயிரும். இது எல்லாமே என்னது கேன்சல் ஆகி 0 ஆயிரும். இந்த பக்கம் உங்களுக்கு என்ன வரும்? 5 வரும். இப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த சிஸ்டம் என்ன அப்படின்னா, இட் ஹாஸ் இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் நோ சொல்யூஷன்ஸ். அவ்வளோதான். இதுதான் என்னது இதுக்கான ஆன்சர். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.